நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ககன் பூமி ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இதை பார்த்தா அபூர்வா நட்சத்திரா பயங்கர கடுப்பில் இருக்க. ஒரு பக்கம் நட்சத்திரா அபூர்வாவை தனியாக கூட்டிகிட்டு போய் சண்டை போடுறாங்க. என்ன மம்மி, நீ என்னைய பெத்தியா இல்லை குப்பத்தொட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தியா? எதுக்காக நீ எப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க? என் கண்ணு முன்னாடியே ககன் பூமி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க முடியுமா? அதை கொஞ்சம் கூட நீ யோசிக்காம நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ இந்த சடங்கெல்லாம் தேவையா? எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு யாரையாவது அப்படியே கொலை பண்ணிடலாமான்னு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி சித்தியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அபூர்வாக்கு செம்ம கோவம் வருது. நட்சத்திரா, இப்படி லூசு மாதிரி பிஹேவ் பண்ணுறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு. நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன்னு உனக்கு கொஞ்சம் கூட புரியலையா? அப்போ தான் ககன் பூமி ரெண்டு பேருக்குமே உண்மையாக கல்யாணம் ஆயிருக்கா அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும். இது ஏன் உன் மூளைக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நட்சத்திரா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, பார்த்தீங்களே ரெண்டு பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க இப்படி சந்தோஷமாக இருக்கிறத என்னால் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி நட்சத்திரா பயங்கர கோவத்தோட போகிறாங்க. ஒரு பக்கம் மருதாணி வந்து அபூர்வா கிட்ட கேட்குறாங்க, என்ன அபூர்வா, நீ பொடி வச்சு பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி பெரிய பிளான் வச்சிருக்க போலையே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அபூர்வா சொல்றாங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஆமாம், நான் எது செஞ்சாலும் இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு விஷயம் இருக்கும். அது போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம நட்சத்திராவை கூப்பிட்டு ஒரு கேம் விளையாட சொல்றாங்க. நட்சத்திரா, உன் கையாலேயே பூப்பந்து எடுத்து ககனுக்கு கொடுமா அப்படிங்கிற மாதிரி சரி சொல்ல, இதை கேட்டு நட்சத்திரா செம்ம கோவப்பட்டு அங்கே இருக்கிற தேங்காவை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே சரி சொல்றாங்க, இங்கே பாரு, நான் என்ன சொன்ன உங்ககிட்ட பூப்பந்து தானே கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பூப்பந்தை தூக்கி கொடுக்குறாங்க. அதே நட்சத்திரா சுடுமூஞ்சோட தூக்கி நம்ம ககன் கிட்ட கொடுக்குறாங்க. நம்ம ககன் பூமிக்கு போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நட்சத்திராக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியல. ஒரு பக்கம் நம்ம அபூர்வா வந்து ககன் பூமி ரெண்டு பேரையும் பார்த்து சொல்றாங்க, இங்க பாருங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ககன் சொல்றாங்க, என்னாலலாம் அவர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ககன் சொல்ல, இதை கேட்ட அபூர்வா சொல்றாங்க, அது எப்படி உன் மாமனார் காலில் விழ வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்றாங்க, என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம பூமி சொல்றாங்க, சரி விடுங்க, நான் போயிட்டு எங்கள் அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி தனியாக தான் போயிட்டு சந்திராவை பார்க்க போகிறாங்க. அங்கே போனால் சந்திரா வந்து செம்ம கோவத்தில் திரும்பி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பூமி ஆசையாக போயிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சந்திரா திரும்பி பூமியை கோவ பார்வையோட பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம சந்திராவோட முழு குணத்தையே பூமி புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் சந்திரா பூமி கிட்ட கேட்குறாங்க, யார் உன்னோட அப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி கேட்குறாங்க, என்னப்பா எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சந்திரா மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே செம்ம கோவத்தோட கொட்டி தீர்த்துறாங்க நம்ம பூமி கிட்ட. சந்திரா சொல்றாங்க, என்ன நான் உன்னைய இஷ்டப்பட்டு உங்க ரெண்டு பேத்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டேன் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்லவே இல்லை, என்னோட எதிரியை நீ கல்யாணம் பண்ணியிருக்க. அப்புறம் எப்படி நீ என்னோட பொண்ணாக முடியும்? என்னைக்கு ககன் உன் கழுத்துல தாலி கட்டினானோ அன்னைக்கே நீ செத்து போயிட்ட. என்னோட பொண்ணே கிடையாது. உன்னோட அம்மா சாவுக்கு காரணமான அந்த குடும்பத்திலேயே நீ போயிட்டு வாக்குப்பட்டிருக்க பத்தியா? அப்படிப்பட்ட உன்னையெல்லாம் சோபா மன்னிக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பூமியை ரொம்ப கடுமையா பேசுறாரு சந்திரா. இதெல்லாம் கேட்டுட்டு பூமி ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சந்திரா பூமி கிட்ட சொல்றாங்க, நீயும் ககனும் மாத்தி மாத்தி மாலையை போட்டு விளையாண்டுட்டு இருந்தீங்களே, அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? மாலை எடுத்து கொடுத்த என் கை அப்படியே வெட்டிடலாம் போல தோணுச்சு. அது மட்டும் இல்லாம நீ ககன் கூட சேர்ந்து ஒரு விளையாட்டையும் விளையாடுறத பார்க்கும்போது என்னுடைய இதயத்தை குத்தி கிழிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா அவங்களோட ஆதங்கத்தை பூமி கிட்ட வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பூமிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, பயங்கரமா அழுகுறாங்க. அப்போ சந்திரா கிட்ட கேட்குறாங்க, இவ்வளோ வன்மத்தை உங்க மனசுல வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் எதுக்காக எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி கேட்க, அதுக்கு நம்ம சந்திரா சொல்றாங்க, உங்க ரெண்டு பேரையும் நான் எதுக்காக இந்த வீட்டுக்கு கூப்பிட்டேன் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணுமா? அப்பனா நீ கேபி கிட்ட போய் இதெல்லாம் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட பூமிக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் சந்திரா சொல்றாங்க, இனி ஒரு நிமிஷம் நீ இங்க நிக்காத, நீ என்னைக்கு என் எதிரிய கல்யாணம் பண்ணியோ அன்னைக்கு நீ என் பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவாயிடுச்சு. அப்ப எப்படி நான் கோவத்தோட இருந்தனோ அதே கோவத்தோட தான் இப்பயும் இருக்கேன். உன் வீட்டுக்கு வந்து உன்னைய கூப்பிட்டேன் அப்படின்றதுக்காக உன்னைய மன்னிச்சிட்டதா அர்த்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு பூமி அழுதுகிட்டே போயிடுறாங்க. அப்பதான் கேபியோட ரூமுக்கு போயிட்டு கேபி கிட்ட பேசுறாங்க, என்னமாமா நடக்குது இங்க? அப்பா கிட்ட போயிட்டு நான் ஆசீர்வாதம் வாங்க போனேன், ஆனா அவர் என்னென்ன பேசுறாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கேபி சொல்றாங்க, இதெல்லாம் தெரிஞ்சது தானே பூமி, என்னதான் இருந்தாலும் சந்திரா மனசு மாறுறவர் கிடையவே கிடையாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சிருக்கிறத பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா. அதனால தான் நான் ஒரு பிளான் பண்ணி சந்திராவோட மனசை மாற்றி எப்படியாவது உங்களை வீட்டுக்கு மறுபடியும் கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சேன். அதே மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல மாமா, தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ தான் கேபி எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அன்னைக்கு மலையில என்னை சுட்டது உங்கள் அப்பா தான் அப்படிங்கிற உண்மையை மட்டும் நான் மீற
மீரா கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். மீரா இனிமேட்டு சந்திரா முகத்திலே முழிக்க மாட்டா. அந்த விஷயத்த நான் சொல்லாமல் இருக்கணும்னா ககன் பூமியை மறுபடியும் நீங்கள் இந்த வீட்டுக்கு கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நான் சந்திரா கிட்ட ஒரு சவால் விட்டேன். அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு தான் சந்திரா இந்த மாதிரியெல்லாம் பண்ணாரே தவிர அவர் மனசார உங்க 2 பேரையுமே வீட்டுக்கு கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பூமி வந்து பயங்கரமாக எமோஷ்னலாகி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் பூமி கேபி கிட்ட சொல்கிறாங்க, அப்போ எப்போ தான் அவர் மனசு மாறுவார் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கேபி சொல்கிறாங்க, அவர் மனசு மாறணும்னா இங்கே ஒருத்தி இருக்கவே கூடாது, அது அபூர்வா தான். அபூர்வாவோட உண்மையான முகம் சந்திராவுக்கு தெரிய வர வரைக்கும் சந்திரா இப்படியே தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி கேபி சொல்கிறாங்க. அப்போ தான் கேபி வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க, எது என்ன நடந்தா என்ன பூமி, இனிமேட்டு இதுதான் உன்னோட வாழ்க்கை, நீ ககன் கூட போயிட்டு சந்தோஷமா வாழு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிடுறாங்க. இந்த சைடு நம்ம அபூர்வா வந்து பூமிக்கும் ககனுக்கும் உண்மையாலே கல்யாணம் நடந்துச்சா, அப்படி இல்லைனா பூமி வந்து சும்மா தாலியை கழுத்தில் கட்டிட்டு நாடகம் ஆடுறாளா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ககன் பூமியை ஃபாலோ பண்ணி ஒரு கேமராவை வைக்கிறாங்க. மருதாணி கிட்ட சொல்றாங்க, இதுக்கப்புறம் ககன் பூமி 2 பேருமே உண்மையான புருஷன் முன்னாடி தானா அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மருதாணி கேட்குறாங்க, அதை எப்படி நீ கண்டுபிடிப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அபூர்வா சொல்றாங்க, அவங்க 2 பேரும் பேசுறத நான் ரெக்கார்ட் பண்றதுக்காக கேமரா வச்சிருக்கேன், கண்டிப்பா அந்த கேமரால அவங்க வசமா மாட்டிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மருதாணி வந்து அபூர்வாவை ரொம்ப கேவலமா பார்க்குறாங்க. சீ அபூர்வா, நீ இந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்ப்ப, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது, என்னதான் இருந்தாலும் அவங்க 2 பேர் பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்கறது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி மருதாணி அபூர்வா கிட்ட சொல்ல, இதை கேட்ட அபூர்வா சொல்றாங்க, நீங்க வேற இவங்க பேசுகிறத நம்ம கேட்டால் தான் கண்டிப்பாக அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நம்ம மட்டும் இதை கண்டுபிடிக்காம விட்டோம்னா கண்டிப்பாக பூமி நம்மளை ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி அபூர்வா மருதாணி சித்திக்கிட்ட சொல்ல, இதை கேட்ட மருதாணி சித்திக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு பக்கம் அபூர்வா நல்லவ மாதிரி பூமி கிட்ட சொல்கிறாங்க, இனிமேட்டு நீ எந்த கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக ஒரு புருஷன் கூட வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பூமி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம், நீங்களாம் வந்து எங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் சந்தோஷமாக தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அபூர்வாவை குத்தி காட்டி பேசுறாங்க. இந்த சைடு சந்திரா பேசினதை நினைச்சு நம்ம பூமி ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பா என்னைக்கு தான் திருந்துவாரு, ககனோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி ககனை எதிரின்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, இவருக்கெல்லாம் என்னைக்கு தான் புத்தி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ஒரு பக்கம் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுக்காத ககன் வந்து நம்ம பூமியை வெறுப்பேத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம பூமி ரூமுக்குள்ள ஒரு சீக்ரெட் கேமரா இருக்கும், அந்த கேமரா இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த அபூர்வா நாங்கள் 2 பேரும் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக கேமரா வேற வச்சிருக்காளா, இந்த கேமரா இங்கே இருந்தால் தானே உனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நான் இந்த கேமராவை தூக்கி உடச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூந்தொட்டிக்குள்ளே ககனுக்கு தெரியாமல் போட்டுடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ககன் பூமி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பார் பூமி, எனக்கு இன்னும் உங்கள் அப்பா மேலே சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம 2 பேரும் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு, அவர் மனசாரெல்லாம் நம்மளை ஏற்றுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ககன் சொல்ல, இதை கேட்ட பூமி சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவை பற்றிலாம் அப்படி பேசாதீங்க, அவர் மனசார நம்மளை ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ககன் சொல்கிறாங்க, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது பூமி, உன் அப்பா உன்னைய செம்மையாக திட்டி அமுச்சு விட்டுருக்காரு போல, அதனால தான் உன் முகம் இப்படி வாடி போய் கிடக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் சூப்பராக கண்டுபிடிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் அபூர்வா போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அபூர்வா அடுத்த பிளான் என்ன போட போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.